இவ்வளோ தூரம் வந்து இங்கே நின்னதே வேஸ்ட்டாக போச்சுடா அப்படிங்கிற மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டில் சுற்றிட்டு இருந்தேன்னா ஓகே ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து திங்க் பண்ணலாம் யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஒரு டிக்கெட்டுக்கு 2 ஹவர்ஸ் வேலிடிட்டி இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு 3 to 4 டிக்கெட்ஸ் போகுது இல்லையா? இந்த ஓவர் நைட்டை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி டாக்குமெண்ட்டாக வீடியோ எடுக்கிறதுக்கு டைம்லெஸ் போட்டிருந்தேன் அப்படின்னால டைம் போகிறத நான் பார்க்கவே இல்லை. கரெக்டாக மணி 12:49 ஆகுது. ஸோ அடுத்த 1 o'clock ஒரு டிக்கெட் எடுத்தே ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த ஸ்டேஷனில் இருக்க முடியும். ஸோ வாங்க வாங்க வாங்க. வீடியோ எடுக்கிற கவனத்தில் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் தானே இருக்க போகிறோம். கண்டிப்பாக நமக்கு பசி வரும்னு எனக்கு தெரியும். பட் அந்த கவனத்தில் நான் வந்து பசியை மறந்துட்டனால என் கண்ணு முன்னாடி எல்லா கடையும் இருக்குது. பட் வாங்கி சாப்பிட்லான்னு கடை எல்லாமே க்ளோஸ்டாக இருந்துச்சு. நம்மகிட்ட ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு நான் அப்பப்போ தண்ணி பிடிச்சி ஸ்டொமக் ஃபுல் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தூக்கம் பயங்கரமாக வருது. வீட்டிலலாம் எப்போல்லாமோ கம்ஃபர்ட்டாக இருக்கணும், அங்கெல்லாம் தூக்கம் தான் வருது. எங்கே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அங்கே தூக்கம் வருது. ஆனால் படுத்து தூணு வச்சுக்கோங்க, அப்போ தூக்கம் என்ன பண்ணுறது. ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி நிறைய கேமராஸ் இருக்குது. அண்ட் தென் போலீஸும் அப்பப்போ ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் என்னால் நிறைய கேப்சர் பண்ண முடியல. வெயிட்டிங் ஹால் உள்ள ரெஸ்ட் ரூம் இருக்குது. சரி ஓகே அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற போகிறப்போது ஸோ அது க்ளீனபுளாகவும் இருந்துச்சு. ஸ்மெல்ஸ் ஆர் நாட் பேட், ஸ்மெல்லும் ஓகேவாக தான் இருந்துச்சு. 5 out of 5 கொடுப்பேன். நான் ரொம்ப நேரமாக ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே சுற்றிட்டு இருக்கனால 1-2 டிடிஎஸ்க்கு என் மேலே ஒரு டவுட் வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா சரி வராதுடா பீரே அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட எல்லாமே ப்ரூஃப் கரெக்டாக தான் இருக்குது டிக்கெட்ஸ்லாம். பட் இருந்தாலுமே வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். உள்ளேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது போதும், வெளிலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் மணி இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 5 o'clock தான் ஆகுது. ஸ்டேஷன் சுற்றி காட்டணும்னு சொல்லி காட்டுறேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு நேர்வில் ஒரு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து பார்த்தோன்னா காலையில் 5 மணிக்கு பொங்கல் இருக்குது, வடை இருக்குது, காஃபி டீ எல்லாமே இருக்குது. சரி ஓகே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட வேணாம் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடை மட்டும் சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாம். வாட் ஐ லேண்டட் தட் ஒன் நைட். இதுக்கு முன்னாடியும் சரி, அதாவது நான் ஹோம்லெஸ் பீப்புளாக இருக்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ ட்ரை பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நைட்டும் நான் ஸ்டே பண்ணும்போதும் சரி அடிக்கடி ரிமெம்பர் பண்ணுற திங் ஒன்று தான். எப்போவுமே நம்ம கூட எல்லோரும் இருக்கணும்னு அவசியமே இல்லை, எல்லோரும் பேசணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே நமக்கு கிடைக்கணும், எல்லாத்துலேயும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே நமக்கு இல்லை. வீட்டில் தூங்குவோம், பில்லோ இருக்கும், பெட்ஷீட் இருக்குது, வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேனு, ஏசி, காற்று எல்லாமே இருக்கும். பட் அதே ஒரு நாள் எதுவுமே இல்லாமல் தூங்குற வேண்டிய நிலைமை வந்து தான் ஆகும். கேன் ட்ரை டு த ஃபேஸிங் த ஸ்ட்ரகிள். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்கும், பட் அது இல்லையே நினச்சி நம்ம அதை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மூமெண்ட்டை நம்ம இழந்துருவோம். அங்கே இருக்கிற பர்சன் நம்ம இழந்துருவோம். ஸோ அது போனால் திரும்ப கிடைக்காது. இருக்கிற மூமெண்ட்டை, இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழுங்க. கண்டிப்பாக குட் திங்ஸ் வில் ஹேப்பன் எல்லாருக்குமே. சேலஞ்ச் வில் பி டன். வி பேக் டு அவர் ஹோம். போயிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறேன் காய்ஸ். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இதே மாதிரி நிறைய சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்கான நான் ஆல்ரெடி யோசிச்சு வச்சுருக்கேன். பட் உங்களுக்குன்னு சில ஐடியாஸ்லாம் இருக்கும், அதை உங்களால் பண்ண முடியாது, டைம் இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் புட் அ கமெண்ட். ஸோ என்னால் முடிஞ்சது முடிகிறப்ப கண்டிப்பாக நான் பண்ணுறேன் உங்களுக்காக.